நண்பர்களே வணக்கம். மிகச்சிறந்த பேச்சாளர் தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸினுடைய கவனத்தை சுண்டி இழுத்து தன் பக்கம் திருப்புவார். அப்படி திருப்புறதுக்குங்க ஒரு நல்ல ஒரு யுக்தி இருக்கு, சொல்லாட்சி யுக்தி, ரெட்டரிக்கல் டிவைஸ். அதுக்கு பேரு அனஃபோராம்பாங்க. அனஃபோரானா என்னது? பேசக்கூடிய வாக்கியங்கள்ல முதல்ல ஒரே மாதிரியான வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது பஞ்ச் டயலாக் மாதிரி மனசுல நச்சுன்னு பதியுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், நண்பேண்டா 1000 அர்த்தங்களை சொல்லுகிறது. சுவாமி விவேகானந்தர் செப்டம்பர் 11, 1893 சிகாகோல பேசும்போது அமெரிக்கர்களுக்கு இவர் மீது நம்பிக்கையே இல்லை. இவர் என்னையா பேச போறாரு இந்த மனுஷன் சாமியார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் ஆரம்பிக்கிறாரு, I thank you in the name of the most ancient order of monks in this world. I thank you in the name of the mother of all religions. I thank you in the name of millions and millions of Hindu people of all classes and sects. I thank you, I thank you, I thank you, I thank you. அமெரிக்கர்கள் மனசுல நச்சுன்னு பதிஞ்சதுங்க. எங்க காலேஜ்ல பிரின்சிபலா இருந்துட்டு விவேகானந்தா காலேஜ்ல இப்போ எஸ்வியாசா யூனிவர்சிட்டியில சான்சலரா இருக்கிறாரு சுப்பிரமணியம் சார். அவர் விவேகானந்தா காலேஜுக்கு வந்தீங்கன்னா பக்தி கிடைக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீங்க திருநெல்வேலிக்கு போனா டெலிஷியஸ் அல்வா கிடைக்கும், நீங்க சேலத்துக்கு போனா இனிப்பான மாம்பழம் கிடைக்கும், நீங்க மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மா தரிசனம் கிடைக்கும், நீங்க திண்டுக்கல்லுக்கு போனா பூட்டு கிடைக்கும், சிறுமலை வாழைப்பழம் கிடைக்கும், நீங்க விவேகானந்தா காலேஜுக்கு போனா பக்தி கிடைக்கும், 3 வேளை பிரேயர் கிடைக்கும், ஆசனாஸ் கிடைக்கும், சூரிய நமஸ்காரம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் வேல்யூஸ் நிறைய கிடைக்கும். நச்சுன்னு பதிஞ்சு எல்லாருடைய மனசுலயும். சார்லஸ் டிக்கன்ஸ் தன்னுடைய டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அது வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமே அவர் யூஸ் பண்ண இந்த அனஃபோரா தான். It was the best of times. It was the worst of times. It was the age of wisdom. It was the age of foolishness. It was. சுப்பிரமணியம் சார் சொன்னது நீங்க 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 நீங்க. விவேகானந்தர் சொன்னது I thank you, I thank you, I thank you. இதுதாங்க அனஃபோரா. இப்படி பேசணும்னா ஒரு மேடை பேச்சாளர் பேசினார்னாக்கா அப்படி தூங்கிவிட்டு இருக்கேன் கூட அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு என்னடா இவர் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப கவனமா கேட்பாங்க. இதுக்கு பேரு தாங்க அனஃபோரா. இது ஒரு ரெட்டரிக்கல் டிவைஸ், சொல்லாட்சி யுக்தி, சொல்லாட்சி கலை. இந்த சொல்லாட்சி கலையில திறமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளரும் நிச்சயமாக ஜெயிப்பார். முதல்ல விவேகானந்தர் ஜெயிச்சார். எங்க காலேஜில் பிரின்சிபலா இருந்துட்டு இப்ப சான்சலரா இருக்கிறாரே சுப்பிரமணியம் சார், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், ஜெயிச்சார். சார்லஸ் டிக்கன்ஸ் ஜெயிச்சார். நீங்களும் ஜெயிக்கணுமா? இப்படி பேசுங்க. வணக்கம்.